ஷிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் மாடல்ஸு உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஜேர்னி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் $2000 கிளைண்ட்டை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறது யூடியூப் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், விச் இஸ் 500 வியூஸ் மேலே போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்படி வந்து அந்த $2000 க்ளோஸ் பண்ணீங்க, ஃபாரின் கிளைண்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெடிகேட்டடாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு வேர்டு எனக்கு தெரியாது. நான் வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த வெப்சைட் க்ரியேஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் ஆரம்பிச்சு, காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சு, நெக்ஸ்ட்டு நிறைய அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டில் ஆரம்பிச்சு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு நிறைய கோடிங் நாலேஜ் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. லேட்டராக நான் போக போக கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன் நான் லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ செகண்ட் இயர் மிட்லேயே நான் வந்து ஓரளவுக்கு நல்லா லேர்ன் பண்ணி கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் க்ரியேட் பண்ண லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய வந்து பேசிக்காக இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இந்த மாதிரி என்னோட டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ்லாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒரு ப்ரொஃபஸர் என்னோட ஜாப்பனீஸ் டீச்சர், அவர்கிட்ட நான் வந்து பேசும்போது அவர் என்கிட்ட ஒருத்தர் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக ஒரு 5000 rupees கொடுத்தாரு, விச் மீன்ஸ் ஒரு 3 years பேக்கு. ஸோ அப்போ 5000 rupeesன்றது ஒரு மினிமம் அமௌண்ட்டாக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அப்போ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பில்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். ஸோ அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ரொஃபஷனல் வெப்சைட் நிறைய இருந்துச்சு. அவர் ஜாப்பனீஸ் ஸ்கூல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ செகண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேட்டராக அதை லேர்ன் பண்ணும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே என்னால் போக முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அட் தி மோஸ்ட் லெவலாக என்னால் ஒரு சிங்கிள் மேனாக ஒரு 3 to 4 வெப்சைட்ஸ் ஒரு மந்த்ஸ்க்கு கிரியேட் பண்ண முடியுது. விச் மீன்ஸ் என்னால் ஒரு வெப்சைட்டுக்கு 10,000 சார்ஜ் பண்ண கூட 30,000 rupees மேலே என்னால் ஏர்ன் பண்ண முடியல. ஓகே, ஸோ அதை தாண்டி என்னால் கெயின் பண்ண முடியல அந்த கவரேஜ், விச் மந்த்ஸ் ஒரு மந்த்துக்கு 30,000 மேலே தாண்டி போக முடியல. ஸோ இதுக்கான ரீசன் என்ன இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கிட்ட முதல்ல டீம்ஸ் கிடையாது, நிறைய பீப்புள் ட்ரெயின் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ என்னால் மினிமமாக அவ்வளோதான் சார்ஜ் பண்ண முடியுது ஏன்னா அட் தி டைமில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு வேர்டே தெரிய வந்தது. ஸோ அப்புறமா எனக்கு புரிஞ்சு நான் ஃப்ரீலான்சிங் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் நிறைய கண்டென்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த கண்டென்ட் டைப்ஸில் நம்மளும் லேர்ன் பண்ணணும். அது லேர்ன் பண்ணால் நம்மளால் நிறைய அமௌண்ட் கெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரீலான்சிங்குள்ளே என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது வெப்சைட் கிரியேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ். தேர்ட் ஒன் வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸ். ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சொன்ன மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணி தரது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமர்ஸ் வெப்சைட் இப்போ ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் காமர்ஸ் வெப்சைட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கோடிங் நாலேஜே இல்லாமல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபஸ்ட் பேட்ச் ஓவர் ஆகி செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப்பில். அந்த லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரலாம். ப்ளஸ் எப்படி நீங்கள் கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணுன்றது அந்த கான்செப்ட் அந்த வீடியோக்குள்ளேயே இருக்கும். விச் மீன்ஸ் போஸ்ட்லேயே இன்டெகிரேட்டடாக இருக்கும். செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர்ஸ். இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக யூடியூப் சேனலில் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு கண்டென்ட் ரைட்டர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட வீடியோ கிரியேட்டர்ஸ்க்காக அவங்களுக்கு பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணால் அவங்க வந்து வீடியோ மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி உங்களோட பாதிவையும் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா AI டூல்ஸ், விச் இஸ் ChatGPT-4. நெக்ஸ்ட்டு நிறைய அந்த நம்மளோட டாட் கூட யூஸ் பண்ணலாம், கூகுளோட டாட் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் AI டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கான ஒர்க்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காப்பி ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் காப்பி ரைட்டில் மோர் தென் $10,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸில் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் யூடமியில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே நிறைய அவைலபிள் கோர்சஸ் இருக்கும். ஜஸ்ட் பிலோ 500 rupeesலேயே இருக்கும். அப்படி இல்லாட்டியும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டிசைன். இப்போ இந்த கிராஃபிக் டிசைனின்ற ஜேர்னியை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு AI டூல் வந்துருச்சு. விச் மீன்ஸ் மிட் ஜேர்னின்ற ஒரு டூல் வந்துருச்சு. ஸோ அந்த டூலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் அது பெய்டு டூலாக மாறிடுச்சு. அதை தாண்டி உங்களுக்கு அன்பெய்டு டூலாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து ப்ளூ வில்லோ அப்படின்ற ஒரு டூலை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஸ்கார்ட் டூல் தான், பட் கம்ப்ளீட்லி அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர், லோகோ டிசைனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஸ்கில். நான் எந்த ஸ்கில்லை இப்போ டெவலப் பண்ணி யூஎஸ் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணேன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குள்ளே எப்படி நீங்கள் என்டர் ஆகலாம் அதை பற்றின பேசிக் ஸ்கில்ஸ் ஐடியா உங்களுக்கு சொல்லுங்கள். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் நான் பண்ணுற இப்போ ஃப்ரீலான்சிங் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது நத்திங் பட் பர்சனல் பிராண்டிங் க்ரோ பண்ணி தர்றது. லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே கிளைண்ட்ஸோட அவங்களோட ஆத்தென்டிசிட்டியை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிராண்டை க்ரியேட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கை தான் நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் கவர் பண்ணுறதுக்காக தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர் பண்ணுற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அண்ட் ஃபேஸ்புக். ஸோ இந்த 4 பிளாட்ஃபார்ம் நான் டார்கெட் பண்ணுறதுனால நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலிஸ்ட்டாக வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் மூலமாக போகணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்டின் இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ் இல்லாட்டி லிங்க்டின் மார்க்கெட்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி டீட்டெயில்டாக பண்ணலாம். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக போக விரும்பல. ஸோ நான் மல்டிபிள் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுனால நான் வந்து ஜென்ரலிஸ்ட்டாக சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஸ்கில்லை நம்ம எங்கே லேர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எனக்கு யூடியூப்பில் மோர் தென் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி 3 சேனல்ஸ் வச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 2 சேனல்ஸ் இப்போ ஆன்லைனில் இப்போ ரன்னிங்கில் இருக்குது ஆன் கரண்ட்டில். ஸோ யூடியூப்பில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நாலேஜ் இருந்துச்சு. ஸோ இதை நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணுறதுக்காக நான் எங்கே போனேன்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நான் யூடியூப் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஓரளவுக்கு டீசெண்டான ஐடியா கிடச்சிது ஃப்ரீயாகவே. ப்ளஸ் நான் இன்னொன்று ட்ரை பண்ண பார்த்தது நிறைய கோர்சரான்ற ஒரு வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ட்ரை பண்ணி பார்த்த வெப்சைட்டில் யூடியூப் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலான ஐடியா கிடச்சிது. நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போனேன்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் எடுத்து அதை ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களும் ரன் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லேர்ன் பண்ண உடனே கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கிளைண்ட் கிட்ட சொல்லும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட போய் ஃபெயிலியர் ஆனால் உங்களோட ஒர்ஸ்ட் சினாரியோ என்ன நடக்கும்னா, அந்த கிளைண்ட் உங்கள்கிட்ட ஆப்வியஸாக போயிடுவாங்க. ஸோ அதுக்கு போல் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்கே இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை இமெயில் பண்ணும்போது. ஸோ அது வந்து ரீட்டைனர் கிளைண்ட்டாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளைண்ட் பேஸில் என்னோடய கிளைண்ட் வந்து எல்லாருமே மோர் தென் இயரில் என் கூட ரீட்டைனராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீட்டைனர் பேஸில் ஒரு கிளைண்ட் வரணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி செக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட அவங்க வந்து ரீட்டைனர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இல்லாட்டி மற்ற கிளைண்ட்ஸ் மாதிரி வருவாங்க போவாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் இருக்கும். ஒரு கிளைண்ட்டை ரீட்டைனராக வைக்கிறது மூலமாக தான் உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் அதிகமாகும், ரெவன்யூ க்ரோத் அதிகமாகும். ஸோ இந்த கிளைண்ட்ஸை நம்ம எங்கே கேதர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜென்ரலிஸ்ட்டாக படிக்கணும்னா யூடமி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் வந்து நீங்கள் யூடியூப்பில் லேர்ன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில். ஸோ இதை நம்ம வந்து எப்படி இந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம வந்து கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியா பிராண்டை ஒன்று க்ரியேட் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிராண்டை க்ரியேட் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா இப்போ 1.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் ஈவன் தான் என்னோட கிளைண்ட்ஸ் முன்னாடி இதை நான் ஒரு சோஷியல் ப்ரூஃபாக காமிச்சு அவங்களோட யூடியூப் ஹேண்டில்ஸை என்னால் கொண்டு வர முடியும் என்னோட ஹேண்டில்குள்ளே. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். சரி, எப்படி கிளைண்ட்ஸை கேதர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு 2 பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் ப்ளஸ் நிறைய கோச்சஸும் அவைலபிளாக இருக்க பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமை டார்கெட் பண்ணலாம். நீங்கள் டார்கெட் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இங்கிலீஷில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், நான் வந்து தமிழில் தான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி வந்து எனக்கு வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்விட்டர், நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடத்துல நான் வந்து கண்டென்ட்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் லிங்க்டின்லையும் நான் இங்கிலீஷில் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டென்ட்ஸில் பார்த்து அவங்க கேதர் ஆகி என் கூட ஒர்க் பண்ண வராங்க ஃபாரின் கிளைண்ட்ஸ். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்க கிளைண்ட்ஸ் கேதர் பண்ணுற ஒர்க்ஸும் நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தான் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கோல்டு இமெயிலிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சின்னா கோல்டு இமெயிலிங்கிற ஒரு புக் வந்து கிண்டலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை லேர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஐடியாலஜி கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் டெஃபினட்டாக என்கிட்ட வந்து டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் டைப் பண்ணி மெசேஜில் கீழே கமெண்ட்ஸில் டெம்ப்ளேட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் ஒரு இமெயில் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து கிளைண்ட்ஸை கேதர் பண்ணணும். சரி, எப்படி நான் வந்து ஒரு ஹை வேல்யூ இருக்க கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா $2,000 ஒர்த் உள்ள கிளைண்ட். விச் மீன்ஸ் இந்தியன் ருபீஸில் கனெக்ட் பண்ணால் $1,80,000 மேலே வரதுனால இந்த கிளைண்ட்டை நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைண்ட் ஃப்ரம் கொலம்பியாவிலேருந்து எனக்கு க்ளோஸ் ஆனாங்க. இந்த கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் ஒர்க். நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு யூனிஸ் கிளைண்ட்டோட ப்ரீவியஸ் ஒர்க் இருந்தது. விச் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவங்க மோர் தென் இயர் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட சாலிடான ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ட்ரஸ்டபிலிட்டி ரொம்ப அதிகமாச்சு. என் கூட ஒர்க் பண்ணலான்ற ஒரு ஐடியாலஜி அதிகமாச்சு. ப்ளஸ் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், நான் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நான் எஜுகேட் பண்ணுவேன் பீப்புளை. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி, நான் அந்த மாதிரி எனக்கு என்கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கோன்னு சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸை பற்றி அவங்களுக்கு டீட்டெயிலாக எஜுகேட் பண்ணும்போது அவங்க ஈவென்ச்சுவலி அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட பை பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் இருந்தால் ப்ராடக்ட் வாங்குவாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு சர்வீஸ் இருந்தால் அவங்க சர்வீஸ் வாங்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீப்புளை எஜுகேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கீ பாயிண்ட் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ சப்போஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் எப்படி வந்து ஒரு யூஎஸ் கிளைண்ட்டை இல்லை ஒரு ஃபாரின் கிளைண்ட்டை எப்படி நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து பீட்டா கிளைண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணி, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணி தரேன், நீங்கள் அதை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ மாதிரி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கூட ஒர்க் பண்ணுவோம்.
ஈவென்ச்சுவலி இதில் நடக்கிற சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் உங்களை ரீட்டைலர் கிளைண்ட்ஸாக மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிறைய பேர் மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஃபாரின் கிளைண்ட் கிட்ட நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி தரேன் 2 வாரத்துக்குன்னு சொல்லும்போது தாராளமாக அவங்க ஒத்துப்பாங்க, வீடியோ தரணும் ஒத்துப்பாங்க. பட் வீடியோ தராட்டாலும் உங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்கள் கிளைண்ட்டாக மாறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த பீட்டா கிளைண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் 3 lakhs நான் எப்படி அட்டைன் பண்ணேன் வித்தின் 1 வீக்கில் அப்படின்ற ஒரு வீடியோவை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.